This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. எக்ஸாமில் படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை, கனவுகள் எல்லாத்துக்கும் எப்பவுமே நிறையா இருக்கும். ஒரு சிலர் அதை பெருசாக எடுத்துகிட்டு போவோம், ஒரு சிலர் பெருசாக எடுத்துகிட்டு போக மாட்டோம். நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு படிச்சிங்கனாலும் சரி, நீங்கள் வேலை வாங்கணும் என்ன நினச்சிங்கனாலும் சரி, பிஃபோர் மேரேஜ் முடிச்சுக்கிறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம புக்கை எடுத்து படிக்கிறதுக்கும்போது படிக்கணும்னு விருப்பம், ஆசைகள், கனவுகள் இருந்தாலும் அதுக்கு உண்டான சுச்சுவேஷன் கரெக்டாக அமையுதா அப்படின்னா அந்த இடத்துல பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுவும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சிலர் சாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் என்ன வார்த்தையில் அவங்கள புகழதுன்னு சொல்லி எனக்கு தெரில. அந்தளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறனால மட்டும்தான் செய்ய முடியுது. இப்போ ஜென்ரலி பார்த்திங்கன்னா என்ன செய்ய முடியுது, புக்கை எடுத்து வைக்க தான் முடியுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 10:30 மணி ஆகிடுச்சு. நைட்டு 10:30 மணிக்கு நம்ம புக்கை எடுத்து வச்சு படிக்கிறோம் அப்படிங்கும்போது படிக்க முடியல. அதுதான் உண்மை. படிக்க முடியலன்னு சொல்கிறத விட டயர்ட் ஆகிடுதுங்க, அதிகமாக டயர்ட் ஆகிடுது. எனக்கும் வயசாகிட்டே போடுறது அப்படின்னு சொல்லிங்கிற ஃபீலிங் நமக்குள்ளே அதிகமாக வந்துடுது. நமக்கு மோட்டிவேட்டே இந்த இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. இதே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம், நம்ம சுற்றி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம படிக்கிற வேகமும் சரி, நம்ம பகிர்ந்துக்கிற விதமும் சரி வேறு மாதிரி அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போக கூட நம்மளால முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி போய் படிக்கிறது? இதில் வீட்டை விட்டு வெளியே போக எங்கே முடியுதுங்க? நீங்கள் இதில் கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் சித்தி பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் படிங்கங்கிறாங்க. படிக்கிற கடையில் சைடில் குழந்தைங்களும் வந்துடுறாங்க. நாம் படிக்கிறதா, நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கிறதா? ஒரு குழந்தை இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஃபஸ்ட் தடவை படித்தேன். இப்போ 2வது குழந்தையும் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்த்துட்டு குழந்தை பின்னாடி ஓடி 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 டயர்ட் ஆகிறதே சரியாக போயிடுது. படிக்கிறதுக்கு டைமே இருக்க மாட்டேது. எத்தனை மார்க் பண்ணி வச்சாலும் என்ன பண்ணி வச்சுருந்தாலும் அதை பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்தா போதும் அப்படின்னு தான் என்கரேஜ் பண்ணுறாங்களோ வெளி. எப்படி பார்க்குறது? யாராச்சும் ஏதாச்சும் வகையில் சப்போர்ட் பண்ணால் தானே பார்க்க முடியும். நீங்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இப்போ பிஃபோர் மேரேஜே என்னை கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவேன், அப்போ தான் நீங்கள் ஃப்ரீ பேர்ட். பிஃபோர் மேரேஜே நீங்கள் படித்து வேலை வாங்கிடுங்க. அப்படி இல்லையா தொடர்ந்து கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருங்க. இடையில எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. இடையில ஸ்டாப் பண்ணி நான் எய்மை மாற்றிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக எந்த இடத்துலையும் ஜெயிக்கவே முடியாது. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குறைச்சிக்குங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக முன்னேறவே முடியாது. உங்களை சுற்றி வர போட்டி பொறாமை சூழ்ந்து காணப்படுதா, நீங்கள் உங்கள் எய்ம் நோக்கி அதிகமாக கிட்ட போயிட்டீங்கன்னே அர்த்தம். அதுதான் உண்மையும் கூட. எல்லாத்துக்கும் மேலே கரெக்ட் டைமுக்கு அன்றாட வேலையை அன்றாடம் நீங்கள் செஞ்சிட்றீங்களான்னு சொல்லி உங்களை நீங்களே செக் பண்ணிக்கங்க. அது படிக்கிறதா இருந்தாலும் சரி, குழந்தைய பார்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் டெய்லி வேலையை டெய்லி செஞ்சுருங்க. அண்ட் தென் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை குறைச்சிக்குங்க. சோஷியல் மீடியா விட்டு கொஞ்சம் விலகி தள்ளி இருந்துக்குங்க. கண்டினியூஸாக படிங்க. டெஸ்ட்டு நிறைய அட்டன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இது எல்லாமே பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடியே முடிச்சுக்குங்க. உலகம் அப்படி தாங்க இருக்குது. யாரும் எதையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க.